Welcome to TN Science World. Today we see the topic in 8th Standard Science, Unit 4, Heat. At first we see the learning objectives of this lesson. After completion this lesson, students will be able to understand the effects of heat. வெப்பத்தினுடைய விளைவுகளை பற்றி புரிந்து கொள்ளுதல். Explain the transfer of heat. வெப்பம் கடத்தப்படும் முறைகளை விளக்குதல். Know about calorimetry. வெப்ப அளவியலை பற்றி அறிதல். Calculate heat capacity and specific heat capacity of the substances. வெப்ப ஏற்புத்திறன் மற்றும் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆகியவற்றை கணக்கிடுதல். List out the function of thermostat. வெப்ப கட்டுப்படுத்தினுடைய செயல்பாடுகளை பட்டியலிடுதல். Know about the working of thermoflask. வெற்றிடக்குடுவை செயல்படும் விதத்தை அறிதல். And then we see the introduction of this lesson. What is heat? Heat is the form of energy. All the substances in our surroundings are made up of atoms and molecules. These atoms and molecules are always at vibratory motion. Due to this motion, substances have an energy known as heat energy. This energy flows from hot substance to cold substance or from a hot region to cold region of the substance. நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருள்களும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை. இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிர்வுறும் இயக்கத்தில் உள்ளன. இதனால் அவை ஒரு வகை ஆற்றலை பெற்றுள்ளன. அதுவே வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் வெப்பமானது பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு அல்லது ஒரு பொருளின் வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு பரவுகிறது. ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் வெப்ப ஆற்றல் அதிலுள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுடைய ஆற்றலை அதிகரிக்கிறது. எனவே அவை மேலும் அதிர்வுற துவங்குகிறது என்பதுதான் இதனுடைய அறிமுகம். And then we see the effects of heat. வெப்ப ஆற்றலினுடைய விளைவுகள். When a heat energy is supplied to an substance, it brings about many changes. There are three important changes that we can see in our daily life. ஒரு பொருளிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அப்பொருளில் பல மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. வெப்பத்தின் 3 முக்கியமான மாற்றங்களை நாம் அன்றாட வாழ்வில் காணலாம். எக்ஸ்பான்ஷன் விரிவடைதல், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் வெப்பநிலை உயர்வு, சேஞ்ச் இன் ஸ்டேட் வெப்பநிலை மாற்றம். தென் எக்ஸ்பான்ஷன்ஸ் மீன்ஸ் விரிவடைதல் என்பது எஃபெக்ட் ஆஃப் ஹீட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மேட்டர். The expansion of heat is directly proportional to temperature and the size of the material. When the water is, then we see the rise in temperature. Rise in temperature means when the water is heated, water molecules receive heat energy. This heat energy increases the kinetic energy of the molecules. When the molecules receive more energy, the temperature of the water increases. This shows that the heat energy causes an increase in the temperature. முகவையில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் பொழுது நீரில் உள்ள அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெறுகின்றன. இந்த வெப்ப ஆற்றல் நீர் மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. நீர் மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெறும் பொழுது அவற்றினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது. இதிலிருந்து வெப்ப ஆற்றல் ஒரு பொருளில் வெப்பநிலை உயர்வை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. Then we see the change of state. வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை மாற்றம் என்பது if the heat energy is supplied to or taken out from the substance, it will undergo a change from one state to another state. ஒரு பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை எடுக்கும் பொழுதோ அல்லது அப்பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுதோ அப்பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடைகிறது. வெப்ப ஆற்றல் காரணமாக பொருள்களில் மாற்றங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படலாம். One of the following transformation may take place due to heat energy. Solid to liquid melting. திடப்பொருள் திரவமாக மாறுதல் உருகுதல். Liquid to gas திரவம் வாயுவாக மாறுதல் ஆவியாதல். Solid to gas sublimation திடப்பொருள் வாயுவாக மாறுதல் பதங்கமாதல்.
கேஸ் டு லிக்யூட் கண்டென்சேஷன், வாயு திரவமாக மாறுதல் குளிர்தல். லிக்யூட் டு சாலிட், திரவம் திடப்பொருளாக மாறுதல் உறைதல். கேஸ் டு சாலிட் டெபாசிஷன், வாயு திடப்பொருளாக மாறுதல் படிதல் ஆகிய நிலைப்பாடுகளை அடைகிறது. இதுவே இதனுடைய நிலை மாற்றம் என்று நாம் சொல்கின்றோம். தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், if the heat energy is supplied to any substance, it will be transferred from one part of the substance to another part. It takes place in different ways depending on the state of substance. 3 ways of heat transfers are: ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அது அப்பொருளின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரிமாற்றம் அடைகிறது. ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் 3 விதங்களில் நடைபெறுகிறது. வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் 3 விதங்கள் என்ன என்று பார்த்தால், கண்டக்ஷன் வெப்ப கடத்தல், கன்வெக்ஷன் வெப்ப சலனம், ரேடியேஷன் வெப்ப கதிர்வீச்சு என்று 3 வகைகளில் நடைபெறுகிறது. முதலிலே நாம் பார்க்க இருப்பது கண்டக்ஷன். In conduction, heat transfer takes place between 2 ends of the same solid or through 2 solid substances that are at different temperature but in contact with one another. Thus, we can define conduction as the process of heat transfer in solids from the region of higher temperature to region of lower temperature without actual movement of atoms or molecules. வெப்ப கடத்தல் நிகழ்வு என்பது ஒரு கடத்தியின் 2 முனைகளுக்கு இடையே அல்லது வெவ்வேறு வெப்பநிலையில் ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் உள்ள 2 திடப்பொருள்களுக்கு இடையே நிகழ்கிறது. திடப்பொருள்கள் அதிக வெப்பநிலையுள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையுள்ள பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் என வரையறுக்கப்படுகிறது. Then we see the conduction in daily life. அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல். We cook food in vessel made up of metals. When the vessel is heated, heat is transferred from the metal to the food. உலோகத்தாலான பாத்திரங்களால் நாம் உணவு சமைக்கின்றோம். சமையல் பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் பொழுது வெப்ப ஆற்றலானது பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருளுக்கு கடத்தப்படுகிறது. When we iron dresses, heat is transferred from the iron to the cloth. சலவை பெட்டியை கொண்டு துணியை சலவை செய்யும் பொழுது சலவை பெட்டியிலிருந்து வெப்ப ஆற்றலானது துணிக்கு பரவுகிறது. Handle of cooking utensils are made up of plastic or wood because they are poor conductors of heat. சமையல் பாத்திரங்கள் கைப்பிடி பிளாஸ்டிக் அல்லது மரத்திலான பொருட்களால் செய்யப்பட்டிருக்கும், ஏனெனில் அவை வெப்பத்தை கடத்துவது இல்லை. The temperature inside igloos is warm because snow is poor conductor of heat. இக்லூ எனப்படும் பனி வீடுகளில் உள்பகுதியின் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும், ஏனெனில் பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்வெக்ஷன் வெப்பச்சலனம். When water in the vessel is heated, water molecules at the bottom receive heat energy or move upward. Then the molecule at the top comes down and get heated. The kind of heat transfer is known as convection. This is how air in the atmosphere is also heated. Thus, the form of heat transfer from place of high temperature to low temperature by the actual movement of molecules is heated. Convection is called convection. Convection takes place in liquids and gases. பாத்திரத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் பொழுது பாத்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெற்று மேல் நோக்கி நகர்கின்றன. பிறகு மேற்பகுதியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் கீழே நகர்ந்து வெப்பமடைகின்றன. இந்த விதமான வெப்ப கடத்தலுக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களும் இம்முறையின் மூலமே வெப்பமடைகின்றன. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது உயர் வெப்பநிலையுள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். இது திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நடைபெறுகிறது. கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம். ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ் இஸ் டியூ டு த கன்வெக்ஷன் ஆஃப் ஏர். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு வெப்பச்சலனமே காரணமாகும். Wind flows from one region to another region by convection. வெப்பச்சலனம் மூலமாகவே காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம் பெயர்கிறது. In hot air balloons, heat is transferred by convection and so the balloon
ரைசஸ் வெப்பக்காற்று பலூன்கள் வெப்பச்சலனம் மூலம் வெப்ப கடத்தப்படுவதால் பலூன் மேலே உயர்கிறது. இன் ரெஃப்ரிஜிரேட்டர் கூல் ஏர் மூவ்ஸ் டவுன்வர்ட் அண்ட் ரீப்ளேஸ் த ஹாட் ஏர் பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன். குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று கீழ்நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. தென் வி see the radiation. வெப்ப கதிர்வீச்சு. Radiation is the third form of heat transfer by conduction. Heat is transferred through solids. By convection heat is transferred through the liquids and gases. But by the radiation, heat can be transferred through the empty space even though vacuum. Heat energy from the sun reaches from the earth by this form of the heat transfer. Radiation is defined as the way of heat transfer from one place to another in the form of the electromagnetic waves. வெப்ப கதிர்வீச்சு என்பது வெப்ப ஆற்றல் பரவும் மூன்றாவது விதமாகும். திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாகவும் திரவம் மற்றும் வாயுக்கள் வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. ஆனால் வெற்றிடத்தில் வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. சூரியனிடமிருந்து வெளியிடப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாகவே பரவுகிறது. வெப்ப ஆற்றலானது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறையை வெப்ப கதிர்வீச்சு என வரையறுக்கிறோம். ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்விலே வெப்ப கதிர்வீச்சு. ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் ரீச்சஸ் த எர்த் பை ரேடியேஷன். சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமாக பூமியை வந்து அடைகிறது. வெப்ப கதிர்வீச்சு சூரியனிடமிருந்து பூமியை வந்து அடைகிறது. அதற்கு அடுத்தபடியாக while standing near the fire we feel heat which is transferred as radiation. நெருப்பிற்கு அருகில் நிற்கும் பொழுது வெப்ப கதிர்வீச்சு மூலம் நாம் வெப்பத்தினை உணர்கிறோம். Black surface absorb heat radiation so that the bottom of cooking vessels are painted black. கருப்பு மேற்பரப்புடைய பொருள்கள் வெப்ப கதிர்வீச்சுகளை ஏற்கும் தன்மையுடையதாக உள்ளன. எனவே சமையல் பாத்திரத்தினுடைய அடிப்பகுதியிலே கருப்பு நிற வண்ணம் பூசப்பட்டிருக்கிறது. White color reflects heat radiation. That's why we are advised to wear the white cloth during the summer. வெண்மை நிறமானது வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிக்கிறது. எனவே தான் கோடை காலங்களிலே வெண்மை நிற ஆடைகளை நாம் அணிய அறிவுறுத்துகிறோம். அடுத்தது வெப்ப அளவியல் கலோரிமெட்ரி. When heat energy is supplied to substance, physical changes takes place in them. Solid form of water, ice, is changed into liquid form, and liquid form of water is changed to gaseous form. Thus all the physical changes due to heat energy. Similarly, heat energy produces chemical changes also. To know more about the physical and chemical changes that takes place in substance, we need to measure the amount of heat involved. The technique used to measure the amount of heat involved in the physical or chemical process is known as the calorimetry. இதுவரை வெப்ப ஆற்றலுடைய விளைவுகளை பற்றி நாம் பார்த்தோம். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் பொழுது அதன் இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. திடநிலையில் உள்ள நீர் பனிக்கட்டி திரவ நிலைக்கும், திரவ நிலையில் உள்ள நீர் ஆவி நிலைக்கும் மாற்றமடைகின்றன. இவை யாவும் வெப்பத்தினால் ஏற்படும் மாற்றங்களாகும். இதேபோல வெப்ப ஆற்றல் வேதியியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தி பொருள்களில் ஏற்படும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அப்பொருளில் உள்ள வெப்ப ஆற்றலினை அளவிட வேண்டும். இவ்வாறு பொருள்களில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகள் உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறைக்கு வெப்ப அளவியல் என்று பெயர். தென் டெம்பரேச்சர். வெப்பநிலை. டெம்பரேச்சர் இஸ் எ பிசிக்கல் குவான்டிட்டி which express whether an object is hot or cold. It is measured with the help of thermometer. There are 3 scales to measure the temperature. They are Celsius scale, Fahrenheit scale, Kelvin scale. ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிவதற்கு 3 விதமான வெப்பநிலை மானியை கொண்டு அளவிடுகின்றோம். இவை 3 விதமான அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று செல்சியஸ் அளவுகோல், இரண்டாவது ஃபாரன்ஹீட் அளவுகோல், மூன்றாவது கெல்வின் அளவுகோல் என 3 அளவுகளை நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்தது யூனிட் ஆஃப் ஹீட். வெப்பத்தினுடைய அலகு. Heat is the form of energy. The unit of energy in SI system is joule. So heat is also measured in joule. It is expressed by the symbol of J. The most commonly used unit is heat is calorie. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water
through the 1 degree centigrade, the relation between the calorie and joule is given as a 1 calorie is equal to 4.186 joule. வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் என்பது நமக்கு தெரியும். ஆற்றலின் SI அலகு ஜூல். எனவே வெப்பத்தையும் ஜூல் எனும் அலகில் குறிப்பிடலாம். இது J என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி. ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேடு அளவிற்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலினுடைய அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. கலோரி மற்றும் ஜூல் ஆகிய அலகுகளுக்கு இடையேயான தொடர்பு ஒரு கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.189 ஜூல் என வரையறுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப ஏற்புத்திறன். இன் ஜெனரல் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி gained or lost by a substance is determined by the 3 factors. They are mass of the substance, change in temperature of the substance, nature of the material of the substance. Different substance require different amount of heat energy to reach a particular temperature. This nature is known as heat capacity of the substance. Heat capacity is defined as the amount of heat energy required by the substance to raise the temperature by 1 degree centigrade or 1 Kelvin. It is denoted as the symbol of C. Heat capacity is equal to the amount of heat energy required Q divided by rise in temperature delta T. Therefore, C is equal to Q by delta T. The unit of heat capacity is calorie per degree centigrade. In SI system, it is measured joule Kelvin to the power of -1. பொதுவாக பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தினுடைய அளவானது 3 காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. அவை பொருளினுடைய நிறை, பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் அண்ட் தென் பொருளினுடைய தன்மை. ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு அவற்றிற்கு வெவ்வேறு அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. அது அப்பொருளுடைய வெப்ப ஏற்புத்திறன் என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலுடைய அளவு அப்பொருளுடைய வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. இது C என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. C = தேவைப்படும் வெப்ப ஆற்றலுடைய அளவு Q டிவைடட் பை வெப்பநிலை உயர்வு டெல்டா T. C = Q by delta T. இது வெப்ப ஏற்பத்தினுடைய அலகு கலோரி பர் டிகிரி சென்டிகிரேட். இதனுடைய SI அலகு ஜூல் கெல்வின் டு தி பவர் ஆஃப் -1. And then we see specific heat capacity, தன்வெப்ப ஏற்புத்திறன். When the heat capacity of a substance is expressed for unit mass, it is called specific heat capacity. ஓரலகு நிறையுடைய பொருளினுடைய வெப்பநிலையை ஓரலகு நிறையுடைய பொருளினுடைய வெப்ப ஏற்புத்திறனே அப்பொருளினுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் என்று பெயர். It is called specific heat capacity. Specific heat capacity of the substance is defined as the amount of heat energy required to rise in temperature of 1 kilogram of substance 1 degree centigrade or 1 Kelvin. It is denoted by the symbol of C. Specific heat capacity is equal to amount of heat energy Q divided by mass into rise in temperature delta T. C is equal to Q by M into delta T. The SI unit of specific heat capacity joule kilogram to the power of -1 Kelvin to the power of -1. ஓரலகு நிறையுடைய பொருளினுடைய வெப்ப ஏற்புத்திறனே அப்பொருளின் தன் வெப்ப ஏற்புத்திறன் என அழைக்கப்படுகிறது. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 1 கெல்வின் அளவிற்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே அப்பொருளினுடைய தன் வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. இது C என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. C = தேவைப்படும் வெப்ப ஆற்றலுடைய அளவு Q டிவைடட் பை நிறை மாஸ் இன்ட்டு வெப்பநிலை உயர்வு டெல்டா T. C = Q by M into delta T. இதனுடைய SI அலகு ஜூல் கிலோகிராம் டு தி பவர் ஆஃப் -1 கெல்வின் டு தி பவர் ஆஃப் -1. And then we see calorimeter. A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by the substance. It consists of a vessel made up of metals like copper, aluminium, which are good conductor of heat and electricity. The metallic vessels is kept in an insulating jacket to prevent a heat loss to the environment. There are 2 holes in it. Through one hole is thermometer is inserted to measure the temperature of a contents
A stirrer is inserted through the another hole for stirring. The content is the vessel. The vessel is filled with liquid which is heated by passing current through the heating element. Using the device, we can measure the heat capacity of the liquid in container. ஒரு பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படும் உபகரணம் கலோரிமீட்டர் ஆகும். இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மையுடைய உலோகங்களான தாமிரம் அல்லது அலுமினியத்தாலான பாத்திரம் ஒன்றை கொண்டுள்ளது. வெப்ப ஆற்றலை சுற்றுப்புறத்திற்கு அளிப்பதன் மூலம் வெப்ப இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கு இது வெப்பத்தை கடத்தாத ஒரு கலனில் வைக்கப்பட்டுள்ளது. இக்கலன் மூடியில் மீது 2 துளைகள் உள்ளன. ஒரு துளையின் வழியாக வெப்பநிலை அளவிடுவதற்கு வெப்பநிலை மானியையும் மற்றொரு துளையின் வழியாக பாத்திரத்தில் உள்ள திரவத்தை கலக்குவதற்கு ஒரு கலக்கியும் வைக்கப்பட்டுள்ளது. வெப்ப ஏற்பத்திறன் கணக்கிட வேண்டிய திரவமானது பாத்திரத்தில் நிரப்பப்பட்டுள்ளது. மின்கம்பி வழியே மின்சாரத்தை கடத்துவதன் மூலம் திரவமானது வெப்பப்படுத்தப்படுகிறது. இதை பயன்படுத்தி ஒரு திரவத்தினுடைய வெப்ப ஏற்பத்திறனுடைய மதிப்பை நாம் எளிதாக கணக்கிடலாம். And then we see the thermostat, வெப்ப கட்டுப்படுத்தி. A thermostat is a device which maintains the temperature of the place or an object constant. The word thermostat is derived from 2 Greek words, thermo meaning means heat and static meaning means staying same. Thermostats are used in any device or a system that gets heated or cools down the preset temperature. It turns an appliances and a circuit or on or off when a particular temperature is reached. Devices which use thermostat include building heater, central heater in a room, air conditioner, water heater, as well as a kitchen equipments including oven and refrigerator. Sometimes thermostat functions both as the sensor and the controller of a thermal system. ஒரு பொருளின் அல்லது இடத்தினுடைய வெப்பநிலை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி ஆகும். தெர்மோஸ்டாட் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதில் தெர்மோ என்னும் சொல் வெப்பம் என்றும் ஸ்டாட் என்னும் சொல் அதே நிலையில் இருப்பது என்றும் பொருள்படும். வெப்பமூட்டும் அல்லது குளிர்ச்சியூட்டும் உபகரணங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்காக இவை பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைந்தவுடன் அந்த உபகரணத்தை செயல்பட வைக்கின்றன அல்லது நிறுத்திவிடுகின்றன. கட்டிடங்களில் சூடேற்றி, அறைகளில் மைய சூடேற்றி, காற்று பதனாக்கி ஏர் கண்டிஷனர், நீர் நுண்ணலை அடுப்பு ஆகிய அமைப்புகள் நீர் சூடேற்றி மற்றும் சமையல் அறையில் உள்ள குளிர்பதனி நுண்ணலை அடுப்பு ஆகிய அமைப்புகளிலே வெப்ப கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது. சில வேளைகளில் உணர்வியாகவும் வெப்பநிலை அமைவுகளை கட்டுப்படுத்தியாகவும் வெப்ப கட்டுப்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது. Then we see the thermos flask, vacuum flask. The thermos flask, vacuum flask is an insulating storage vessel that keeps it constant hotter or cooler than the surrounding for the longer time. It is primarily meant to enhance the storage period of a liquid by maintaining a uniform temperature and avoiding the possibilities of getting a bad taste. வெப்பக்குடுவை வெற்றிடக்குடுவை என்பது அதன் உள்ளே உள்ள பொருளினுடைய வெப்பநிலையானது சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை விட அதிகரித்து விடாமல் அல்லது குறைந்து விடாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தாத சேமிப்பு கடத்தி பொருளாகும். இதை நான் பார்த்தீங்கன்னா கடத்தாத சேமிப்பு கலன். இதனுள் வைக்கப்பட்டுள்ள திரவத்தினுடைய வெப்பநிலையை இது நீண்ட நேரம் மாறாமல் காப்பதோடு அதன் கலவையில் எந்தவித மாற்றம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. தென் ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். A thermos flask is a working of thermoflask the thermos flask has a double walls which are evacuated. It is silvered on the inside of the vacuum between the 2 walls, prevents heat being transferred from the inside to the outside by the conduction and convection. வெற்றிடக்குடுவை என்பது 2 சுவர்களை கொண்ட ஒரு கலனாகும். அதனுடைய உட்புறமானது சில்வரால் ஆனது. 2 சுவர்களுக்கும் இடையே வெற்றிடம் ஒன்று உள்ளது. அது வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கடத்தல் ஆகிய நிகழ்வுகளால் வெப்ப ஆற்றல் வெளியே பரவாமல் இருக்க உதவுகிறது. சுவர்களுக்கு இடையே சிறிதளவு காற்று இருப்பதால் வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்திற்கும் உள்புறத்திலிருந்து வெளிப்புறத்திற்கும் வெப்பம் கடத்தப்படுவது இல்லை. குடுவையின் மேற்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் 2 சுவர்கள் இருக்கின்றன.
when the very little between the walls, there is almost no transfer of heat from the inner wall to outer wall or vice versa. Conduction can only occur the points where the two walls meet at the top of the bottle through the insulated support of the bottom. The silvered walls reflect radiated heat back to the liquid in the bottle. மேற்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் இரண்டு சுவர்கள் இணைகின்ற இடத்தில் மட்டுமே வெப்ப கடத்தல் மூலம் வெப்பமானது கடத்தப்பட முடியும். குடுவையில் உள்ள சில்வர் சுவர் வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவையில் உள்ள திரவத்திற்கே அனுப்பப்படுவதால் நீண்ட நேரம் திரவம் சூடாக இருக்கும் என்பது இந்த தெர்மோஸ் பிளாஸ்க் வெப்ப குடுவை வேலை செய்யக்கூடிய விதத்தை பற்றி விரிவாக விளக்கி இந்த வெப்பம் என்கின்ற பாடம் நிறைவு பெறுகிறது. 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 4 வெப்பம் என்கின்ற பாடம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த பாடத்தினுடைய காணொளியை நாம் பின்பு காண்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.